Hi everyone, I'm Shawmiya Fazeel. We all are doing good and எல்லாரும் எப்படி இருக்கிற இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் டெலிசியஸான மிச்சம் பேர்ட ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஷ்ரூம். இதை வச்சு தான் ஒரு ஃபுட் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்னோடய சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் இன்றைக்கி நான் பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணல, நார்மலாக இருக்கிற மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாம் மிச்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். பாருங்கள், மஷ்ரூம் பட்டன் இல்லை. பட்டன் மஷ்ரூம்னு சொன்னால் க்ளீன் பண்ண வேண்டிய மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட். மஷ்ரூம் எல்லாம் மிச்சம் கேர்ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்து நெக்ஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், 2 சைடையுமே பார்த்து நாங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக அதை பீசஸாக பிச்சு கொள்ளணும். ஸ்மால் பீசஸாக பிக்கிறத விட பிக் பீசஸாக பிச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலில். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் வேயில் க்ளீன் பண்ணிப்பாங்க. சம்டைம் ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நான் நார்மல் வாட்டருக்கு சால்ட் ஆட் பண்ணி சால்ட் வாட்டரில் தான் மஷ்ரூமை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். மஷ்ரூமுக்கு நாங்கள் இந்த நார்மல் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் மாதிரி வைக்கணும். பாருங்கள், இந்த மஷ்ரூம் எல்லாம் எப்படி வதங்கி போகுதுன்னு சொல்லி இந்த சால்ட் வாட்டருக்கு. மஷ்ரூம் அண்டாவே எக்ஸ்பைரி டேட் அண்ட் அதை க்ளீன் பண்ணுற மெத்தட் இது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் 3 மினிட்ஸில் நாங்கள் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி வாஷ் பண்ணும் பொழுது 2 டைம்ஸ் மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக சால்ட் வாட்டரில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் 2 to 3 மினிட்ஸ் வச்சிக்கிறதால அந்த ஓவராக சால்ட் தன்மை எங்களோட கறியில் ஆட் பண்ணிக்கொள்ளாம மீக்கிறதுக்கு தான் இது 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் விஷயம்தான், இப்படி நாங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும் பொழுது நல்லா பிழிஞ்ச மாதிரி தான் இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் எடுக்கணும். செகண்ட் டைம் ஆல்சோ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி செகண்ட் டைம் ஆல்சோ வாஷ் பண்ணி எடுக்கிறது இந்த சால்ட் மஷ்ரூம்ஸில் இருக்க பார்க்கும். ஏன்னா நாங்கள் 2 to 3 மினிட்ஸ் மாதிரி மஷ்ரூம் எல்லாம் சால்ட் வாட்டரில் ஷாக் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ட்ரை வாக்கில் தான் இப்போ இருக்கணும். நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ அந்த வாட்டர் தன்மையெல்லாம் பெய்து லைட்டாக ஒரு வெட் தன்மை தான் இருக்கும். பாருங்கள்,
இப்படி தான் ட்ரையில் இருக்கணும். ட்ரை அண்ட் வெட்னஸாக இருக்கணும். பாருங்கள் உதிரி உதிரியாக எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அண்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எங்களோட மஷ்ரூம்ஸ் எல்லாம் ரெடி. நெக்ஸ்ட் வந்து டெவலுக்கு நாங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்பயும் போல் டொமேட்டோ, சில்லி அண்ட் ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து கேரட் யூஸ் பண்ணி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் நான் எனக்கு அது இன்னும் யூஸ் பண்ணலை. நார்மலாக எப்பயும் ஒரு டெவலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் இன்றைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் ஆயில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணி கூட இந்த டெவல் செஞ்சுப்பாங்க. பட் இன்றைக்கி ஒரு வறுவலாக தான் செய்கிறேன், மஷ்ரூம் வறுவலாக. அண்டு ஸோ எங்களுக்கு டீப் ஃப்ரைக்கு ஆயில் தேவையில்லை. 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். கறி லீவ்ஸ் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் எல்லாம் லோ ஃப்ளேமுக்கு தான் நாங்கள் ஸ்டவ் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அகைன் சொல்கிறேன், மீடியம் ஃப்ளேம் ஓ ஹை ஃப்ளேமு ஸ்டவ் வைக்க வேணும். லோ ஃப்ளேமுக்கே நீங்கள் ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஆயில் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆயில் இன்னும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஆயில் இன்னும் ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி லிட்டை வச்சு நாங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வறுவல் என்றபடியால் ஆயில் வந்து லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆயில் கூடவா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சரியான ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். டொமேட்டோ எல்லாம் லாஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கொண்ட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மஷ்ரூமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மஷ்ரூம் லைட் கோல்டன் கலருக்கு, கோல்டன் இல்லை லைட் கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த ஆனியன், சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நாங்கள் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனியன்ஸ், சில்லிஸ் இதெல்லாம் நல்லா வதங்கி இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் டர்மரிக், சால்ட் ஆல்சோ ஆட் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் வந்து மீண்டும் சொல்கிறேன், சால்ட் வந்து லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நார்மலாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்களோட வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து ஓவராக ஸ்பைசி வேணும் அப்படின்னு சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆல்சோ மோவாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தான் நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டொமேட்டோ யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் டொமேட்டோ சாஸ் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க டொமேட்டோ ஆல்சோ நல்லா குக் ஆகிக்கிற. இந்த ஸ்டேஜில் அப்படி இருக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் மாதிரி லீடை க்ளோஸ் பண்ணி வைங்க. இதை எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையுமே லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆல்சோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இன்னும் எங்களுக்கு நல்ல வறுவலாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போவே நல்லா தான் நீக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். மஷ்ரூம்ஸ் எல்லாம் அப்படி நல்லா ஈக்கிறேன்.
இதே போல் ஒரு சுவையான மஷ்ரூம் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலுக்கு நீங்கள் நியூ கமரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற நியூ அப்டேட்ஸ்னால் உங்கள்கிட்டயே வந்துடும்.